பாத்தீங்கன்னா இந்த உருவக செயல்பாடு. உருவக செயல்பாடுனா என்ன சார்? அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இப்ப பாருங்க, உருவக செயல்பாடு அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இதுல எப்படி கொடுத்துருக்க பாருங்க. பாருங்க, ஒத்திசைவின் முக்கிய உறுப்பு ஒப்புமைகளை பயன்படுத்துவதாகும். இப்போ வார்த்தையெல்லாம் புரியாம இருக்கும் பாருங்க. ஒத்திசைவின் முக்கிய உறுப்பு ஒப்புமைகளை பயன்படுத்துவதாகும். அடுத்து பாருங்க, உருவ செயல்பாடு படைப்பாற்றல் செயல்முறையை நனவுக்கு கொண்டு வர உதவுகிறது. அடுத்து, உருவகங்கள் ஒரு இடத்தின் உறவை நிறுவுகின்றன. அடுத்து பாருங்க, ஒரு உருவகம் பரிச்சயமான கருத்துக்களை அறிமுகம் இல்லாதவற்றுடன் இணைக்கிறது அல்லது பழக்கமான பொருள்கள் யோசனைகளிலிருந்து புதிய யோசனைகளை உருவாக்குகிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை எதுவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இப்ப நான் இதை பத்தி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தை பாருங்க. ஒண்ணு பாருங்க, ஒப்புமைகளை பயன்படுத்துவது. 2 பாருங்க, புதிய யோசனையை உருவாக்குவது. 3 அறிமுகம் இல்லாதவற்றை இணைப்பது. இந்த 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒப்புமைகளை பயன்படுத்துவது. அதனால சார் ஒப்புமைகளை பயன்படுத்துவது, ஒரு பாடத்தை நடத்துறோம், அத மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமா நான் சொல்ல வர கருத்தை தொடர்பு படுத்தி மாணவர்களுக்கு புரிய வைக்கிறது தான் ஒப்புமைகளை பயன்படுத்துவது அப்படி சொல்லுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மனித மூளையை பத்தி கிளாஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை மாணவர்களுக்கு எப்படி சார் புரிய வைக்க முடியும்? இப்ப பாருங்க, மனித மூளையை பத்தி நடத்தினா ஒரு கணினியை எக்ஸாம்பிளா காட்டுறோம். அது என்ன சொல்றோம் பாருங்க, மனித மூளை தகவல்களை சேமிக்கிறது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்னப்பா, ஆமா கணினியும் தரவுகளை சேமிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, அந்த நம்ம அனுப்புற தரவுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த கணினி செயல்படுது. அதே மாதிரி நம்ம மூளைக்கு என்ன அனுப்புறோமோ அதுக்கேற்ற மாதிரி மனிதன் செயல்படுறான். அதான் பாருங்க, இதன் மூலம் மூளையின்